அனைவருக்கும் காலை வணக்கம். இளவரசன் சிந்தனைகள் வழியாக இன்று வேளாண்மை பற்றி, இன்னும் சொல்ல போனால் இயற்கை வழி வேளாண்மை பற்றி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நேற்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு அன்று நம்மாழ்வார் உருவாக்கி வைத்திருக்கும் கரூர் அருகில் இருக்கும் வானகம் என்கின்ற இடத்தில் நம்மாழ்வாருடைய நினைவு கொண்டாடப்பட்டது. அப்போது நான் படித்த சில கருத்துக்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் விவசாயம் என்பதே வடமொழி சொல். விவசாயம் என்றால் கர்மயோகி. கர்மயோகி என்றால் பலாபலனை எதிர்பார்க்கக்கூடாது, அப்படி பொருள்படும் என்று ஒரு முறை படித்தேன். ஆனால் தமிழில் உழவன் என்ற சொல்தான் மிகச் சரியான சொல்லாகும். உழவு தொழில், உழவன் என்பதுதான் தமிழில் நமக்கு முறையான சொல்லாகும். இந்தியாவிற்கு பசுமை புரட்சி மேதகு இந்திரா காந்தி பிரதமர் அவர்கள் வருவதற்கு முன்பு நம்மிடையே இயற்கையான விவசாய முறைகள் இருந்திருக்கின்றன. அந்த விவசாய முறைகள் குறைவான உற்பத்தி திறன் என்று தவறாக காண்பிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நம்மளிடம் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற காய்ச்சலை எதிர்கொண்டு அந்த பயிர் விளையும் அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் வகைகள் இருந்துள்ளன. அதையெல்லாம் மாற்றிவிட்டு உலக வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் மேதகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதும் சி சுப்பிரமணியன் அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக இருந்தபோதும் அந்த பசுமை புரட்சி ஒப்பந்தம் போடப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து வெடிமருந்துக்கு பயன்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் காம்ப்ளெக்ஸ், யூரியா போன்ற ரசாயனங்களை உற்பத்தி செய்து இந்தியாவிற்குள் அனுப்ப ஆரம்பித்து விட்டது. இங்கே பசுமை புரட்சி என்ற பெயரிலே விளைச்சல் அதிகமாக காட்டப்பட்டது. இன்றளவும் அந்த பசுமை புரட்சியினுடைய ரசாயன முறையினால் விவசாயம்தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இயற்கை வழி வேளாண்மை என்று தான் சொல்ல வேண்டும். இயற்கை வேளாண்மை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லா நிலையிலும் இயற்கை தான் விவசாயத்தை செய்கிறது. காட்டில் எந்த உதவியும் இல்லாமல் அங்கே ஒரு வேளாண்மை நடந்து கொண்டு தான் இருக்கிறது, அங்கே ஒரு விவசாயம் நடந்து கொண்டு தான் இருக்குது. காட்டில் யார் உழவு எடுக்கிறா, யார் களை வெட்டி விடுறா, கவாத்து பண்ணுறா, அதெல்லாம் உங்களுடைய இயற்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதையே மனிதன் செய்யலாம். அது ரொம்ப உயர்ந்த நிலை, ஞான நிலைன்னு கூட சொல்லலாம். ஞான நிலைங்கிறது ரொம்ப சிம்பிள். ஞானங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அது மசானா புக்காக்கோ இயற்கை எந்த ரசாயன உரமும் இல்லாமல் மண்ணே உழாதங்கிறார், உழுவுறதே தப்புங்கிறார். அந்தளவுக்கு ஒரு முறையாக அவர் ஜப்பானில் கடைபிடிச்சி அவர் ஒரு பெரிய இயற்கை வழி விஞ்ஞானி. அவர் ஜென் ஞானின்னு கூட சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய அது அப்படியே இங்கே நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிற நிலையில் அதுக்கு ரொம்ப பக்குவப்படணும், ரொம்ப வளர்ச்சி அடையணும், அதுக்கு சூழல் ஒத்துழைக்கணும். அந்த நிலையில் நம்மாழ்வார் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் ஒரு வேளாண் விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி தான் அவரும். இந்த ரசாயன முறையில் பசுமை புரட்சி வேளாண்மை மூலமாக இதெல்லாம் தப்பான ஒரு பாடம் நடத்தப்படுகிறது புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இயற்கை வழியில் வேளாண்மையை கொண்டு போகிறதுன்னு பல்வேறு கருத்துக்களையும் பிரச்சாரம் செய்து அதுக்கு மக்களிடையே ஒரு செல்வாக்கை உருவாக்கி வானகம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கரூரிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
இங்கு என்ன நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்றால், நம்மளிடம் பூர்வீகமாக மரபார்ந்த நல்ல முறையான விவசாய முறைகள் இருந்திருக்கிறது, உழவு மூலமாக இருந்திருக்கிறது. அவை எல்லாவற்றையும் யுனிவர்சல் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஒரே குடைக்குள் கொண்டு வர்றது அது சரியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பயிர் முறை இருக்குது. கிராப் பேட்டர்னுங்கிற முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். இது வெளிநாட்டு நிர்பந்தத்தினால இந்தியா பூரா ஒரே முறையான ஒரு விவசாய முறையை இந்த பசுமை புரட்சி மூலமாக கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கு இந்த பசுமை புரட்சி ஒப்பந்தத்தை மேதகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக கொண்டு வரப்பட்ட போது ரிச்சாரியா என்கின்ற இந்திய ICAR என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த ரிச்சாரியா இந்த பசுமை புரட்சி இது வேண்டியதில்லை, நம் நாட்டு விவசாயத்தை கெடுத்துவிடும் என்று தான் சொல்கிறார். இருந்தாலும் உலக வங்கி நிர்பந்தத்தின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கின்ற நிர்பந்தத்திற்கு அடிபணிய வேண்டிய ஒரு சூழல். அந்த நிலையிலே ரிச்சாரியா அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு நான் குடியிருக்கின்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த MS சாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி அவர்கள் அந்த இடத்திலே பொறுப்பு அமர்த்தப்படுகிறார். பசுமை புரட்சியினுடைய ரசாயனம் கலந்த விவசாய முறைகளை தீவிரமாக இந்தியாவில் செயல்படுத்துகிறார்கள். கண்டு முதல் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அது மண்ணை சாரம் இழக்க வைக்கிறது, பல்வேறு பின்விளைவுகளை உண்டு செய்கிறது, மனிதனுக்கு நோய்களை உருவாக்குகிறது என்பதையெல்லாம் நாளடைவிலே இதை கொண்டு வருவதற்கு கூட இருந்து அறிவியல் ரீதியாக அலுவலராக பணியாற்றிய தலைமை விஞ்ஞானியாக இருந்த MS சாமிநாதன் அவர்களே என்ன சொல்கிறார் என்றால், அரசியலும் பொருளாதாரமும் தீர்மானிக்கின்ற சக்திகள், இந்திய அரசியல் அமெரிக்க நிர்பந்தத்துக்கும் உலக வங்கி நெருக்கடிக்கும் அடிபணிய வேண்டிய நிலைமை. அதன் மூலமாக பொருளாதாரம் இங்கே அதிகமாக விளைய வச்சா பொருளாதாரம், அரசியலும் பொருளாதாரமும் அரசியலும் பொருளாதாரம் தான் முடிவெடுக்கிற காரணிகள். நான் இதில் வெறும் கருவிதான்னு அவரே ஒத்துக்கிட்டார். MS சாமிநாதனே இந்த இதை நான் அந்த சூழ்நிலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செஞ்சேங்கிறத மறைமுகமாக ஒத்துக்கிட்டார். ஆனால் இன்னமும் சில விஞ்ஞானிகள், விவசாயிகள், விவரம் தெரிந்தவர்கள், தெரிய விரும்பாதவர்கள் எல்லோருமே பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது சரிதான், அவற்றை நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் இயற்கை விவசாயத்திற்கென்று ஒரு தனி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக நம்மாழ்வார் எங்கு மறுக்கப்பட்டாரோ அதே நம்மாழ்வாரை இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்மாழ்வார் இருக்கை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது. ஆக சில எளிய உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஏன் எளிய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்றால், அவை உடனடி பலன் தருவதில்லை. பொய்கள் உடனடி பலனை கொடுக்கின்றது. மனிதன் நாளைக்காக இன்றை தின்பவன் என்கின்ற ஒரு கவிதையை நான் இங்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டிய நிலையில் மரபார்ந்த இந்த பசுமை புரட்சி விவசாயத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக 1% குறைவானவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி புரிந்து கொள்கிறார்கள். அவற்றை செயல்படுத்துவர்கள் அதற்கும் குறைவானவர்கள் தான். புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் செயல்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்திலே இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தமான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மனநிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.